வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் ஓய்வூதியர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அதிரடி முக்கிய உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். இது சார்ந்து முழு விவரத்தை பார்க்கலாம். அதே போல் யாரெல்லாம் இந்த 10,000 ரூபாய் மாத ஊதியத்திலிருந்து பெறுவார்கள், அதற்கான விதிமுறைகள் என்ன, எவ்வாறு பெற முடியும் என்பது குறித்து விவரத்தையும் பார்க்கலாம். டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தினுடைய இறுதி விதிமுறைகள் வெளியிடப்படும் வரையில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு மட்டும் அடிப்படை சம்பளத்தில் 30% அல்லது ரூபாய் 10,000, இதில் எந்த தொகை அதிகமாக உள்ளதோ அந்த தொகை இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இது சார்ந்து நிதித்துறை செயலர் MA சிதிக் அரசாணை வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய விவரங்கள்: டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தின் இறுதி விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஊழியருக்கும் அவர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக நிர்ணயம் செய்யும் பணிகளுக்கு சற்று கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும். எனவே 1/1/2026க்கு பிறகு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் எந்தவித பொருளாதார பிரச்சனையின்றி வாழ்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு இடைக்கால வாழ்வாதார ஆதரவு தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. டாப்ஸ் திட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் வரையில் இது ஒரு இடைக்கால ஏற்பாடாக இருக்கும். இத்திட்டத்தின்படி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஊழியர் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் 30% அல்லது ரூபாய் 10,000, இதில் எந்த தொகை அதிகமோ அந்த தொகை இடைக்கால நிவாரணத் தொகையாக நிர்ணயம் செய்யப்படும். அதனோடு சேர்த்து நடைமுறையில் இருக்கக்கூடிய அகவலைப்படியும் வழங்கப்படும். இந்த இடைக்கால நிவாரணத் திட்டம் 1/4/2003 அல்லது அதற்கு பிறகு ரெகுலர் ஊதிய விகிதத்தில் பணியமர்த்தப்பட்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் CPS-இன் கீழ் இருந்தவர்கள் 1/1/2026 அன்று பணியில் நீடித்து அதற்கு பிறகு வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்றவர்கள், குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தகுதி வாய்ந்த பணிக்காலத்தை நிறைவு செய்தோர், பணியின் போது மரணமடைந்த அரசு ஊழியர்களின் தகுதியான குடும்ப உறுப்பினர் ஆகியோருக்கு மட்டுமே பொருந்தும். அதே நேரத்தில் 1/1/2026க்கு முன்பு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் பணியிலிருந்து விலகியவர்களுக்கும் பொருந்தாது. ஓய்வூதியதாரர் மரணமடைந்தால் அவர் பெற்று வந்த இடைக்கால தொகையில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓய்வூதியதாரர் இறந்தால் அவரது வாழ்க்கை துணை, அவருக்கு பிறகு 25 வயதை எட்டாத மகன்கள் மற்றும் திருமணம் ஆகாத மகள்கள், வாழ்நாள் முழுவதும் சுயமாக உழைத்து வாழ இயலாத அளவிற்கு பார்வை குறைபாடு, மனநல பாதிப்பு, அறிவு சார்ந்த குறைபாடு அல்லது நடமாடும் திறன் குறைபாடு போன்ற உடல் மன ரீதியான மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு, 25 வயதை கடந்தும் திருமணம் ஆகாத விதவையான அல்லது விவாகரத்து பெற்ற மகள்கள், அரசுடைய வருமான வரம்பு மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வாழ்நாள் முழுவதும் தகுதியுடையோர், திருமணம் ஆகாத அரசு ஊழியர்களின் பெற்றோர் இல்லாவிட்டால் தங்களை முழுமையாக சார்ந்திருப்பதாக அறிவிக்கப்பட்ட உடன் பிறந்தவர்கள் ஆகியோருக்கு மட்டும் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.